ஹலோ வணக்கம் செல்ல பிள்ளைங்களே, நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றி. வணக்கம். அம்மாவோட லைஃப் ஸ்டோரி 10வது நாள் 11வது நாள் நினைக்கிறேன். இன்றைக்கி டைப் பண்ணி போடுறேன், உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி காலையிலே போட்டுருவேன் பிள்ளைங்களா. கொஞ்சம் கிருத்திகை வேலை இருந்தது, வெளியே போயிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாகி போச்சு. அம்மா இருக்கிற உண்மைகளை தான் உங்கள்கிட்ட எல்லாமே நான் பகிர்ந்துக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. அம்மா என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அண்ணனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. சரி, வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டோம், நான் வேலைக்கு இப்போ இந்த பீடி ஓட்டுற கம்பெனி வேலை செஞ்சேன் இல்லைங்களா. பீடி இதில் ஒரு வேலை தேடிக்கிட்டே இருப்பேன் பிள்ளைங்களே. ஏன்னா வீட்டில் இருந்தால் ஒரு டென்ஷன் தாங்கவே முடியாது. வேலைக்கு எங்கன்னா போயிட்டே இருப்பேன். காலையில் நேரத்தில் அவசரம் ஓடணும். பஸ் ஏறி போனோங்க. மயிலாப்பூரில் துணி கடையில் வேலை பார்த்தேன். 15 பைசா 15 ரூபா கொடுப்பாங்க அம்மா. ஒரு நாளைக்கு 15 ரூபா சம்பளம். ரொம்ப அதிகம் தானே. 15 ரூபா சம்பளம்னா மயிலாப்பூர் அங்கே ஓட்டேரிலேருந்து மயிலாப்பூர் 1.5 மணி நேரம் ட்ராவல் பஸ்ஸு அது. அப்புறம் அண்ணன் நான் பார்த்துட்டு வந்துட்டு அம்மா வீட்டில் கொஞ்சம் வேலை. அம்மா வீடு தான் இருந்தேன். அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு பிஃபோர் முன்னே தான் நான் அவங்கள விட்டு வந்ததே. நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னே தான் அவங்கள விட்டு வந்தேன். அது வரைக்கும் அங்கே தான் அம்மா கிட்ட தான் இருந்தேன். 10th முடிச்சுட்டு வந்து ஒரு 2 வருஷம் மேலே கஷ்டப்பட்டாங்க அவங்க வீட்டில், அம்மா வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம், 3வது வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் 2 வருஷம் அப்பா வீட்டில் இருந்தேன். அப்பா வீட்டில் இருந்து 10th முடிச்சு 4 வருஷம் 5 வருஷம் ஆகிப்போச்சு. அதோட அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்துட்டாங்க. மயிலாப்பூர் போவேன் வேலைக்கு. 15 ரூபா சம்பளத்துக்கு துணி கடையில் வேலை. காலையில் 9 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். அப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்புனா அங்கே 9 மணிக்கு இருக்கணும் மயிலாப்பூரில். ரொம்ப லாங்கு. பஸ் 2 பஸ் ஏறணும். இங்கேருந்து ஒரு பஸ் லஸ்ஸுன்னு ஒரு இடம், அது இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ் ஏறி அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போகணும். நைட்டு 7 மணிக்கு தான் விடுவாங்க. வீட்டுக்கு வர 9 ஆகிடும். டயர்டாகிடும். அப்படியே வந்து படுக்கவே முடியாது. அம்மா சாப்பாடு நாக்கி வச்சுனாங்க, சாப்பிட்டு படுத்துருவாங்க. இருட்டோடு எழுப்பி விட்டுருவாங்க. எழுந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு கிளம்பி இப்படியே அந்த ரெகுலராக அந்த வேலை போயிட்டு இருந்தது. அப்புறம் அது ஒரு சீசன் சமயத்தில் தான் அந்த துணி கடை வேலைலாம் போடுவாங்க. காசு 15 ரூபா சம்பளம்னா, இது பீடி ஒட்டி ஒரு நாளைக்கு 1.5 ரூபா சம்பாதிக்குது. எப்படி இருக்குது 15 ரூபா சம்பளம்னாமோ. நான் பேப்பரில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு நானாக தாங்க தேடி போவேன் வேலை. ஒவ்வொரு இடமா நானாக தேடி போவேன். போய் கண்டுபிடிச்சி வேலைக்கு போய் செஞ்சுருந்தேன். ஒரு மாதம் இந்த ஃபெஸ்டிவல் சமயத்துக்கு மட்டும் அந்த வேலை இருந்தது. அதுக்கப்புறம் துணி கடையில் இல்லை. சீசன் சமயத்தில் போடுவாங்க, சத்திரத்துங்களில் துணி போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி வேலை அது. அங்கே வேலை செஞ்சுட்டு வந்துட்டுவேன். அப்புறம் என்ன பண்ண, அந்த வேலை முடிச்சிருந்து அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தபோது என்ன பண்ணேன், பக்கத்து வீட்டில் அவங்க இந்த ஆவின் பால் கவருங்கெல்லாம் தனித்தனியாக க்ளீன் பண்ணுற கடை அது. புரியுதுங்களா. என்ன பண்ணுவாங்க, இந்த பச்சை கலரு, ஆரஞ்சு கலரு, ப்ளூ கலரு ஆவின் கவர் வருது பார்த்தீங்களா. அந்த கவரெல்லாம் லாரியாக கொட்டி பெரிய குடோன் அது. அந்த குடோனில் நம்ம கலர் வாரியாக பொறுக்கணும். கையில் க்ளவுஸ்லாம் கிடையாது பிள்ளைங்களா. குப்பை மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு 15 ரூபா கொடுப்பாங்க சம்பளம். அது பஸ்ஸில் ரொம்ப போகிறதாகுது. இது பக்கம் தானே, பரவாயில்ல போகலான்ட்டு அந்த 15 ரூபா சம்பளம் வேலைக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கூட தான் செஞ்சுருப்பேன். ரொம்ப முடியாது போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, கலராக பொறுக்கணும். புழுவுக்கு அது பொறுக்கி, அது போரா பூ, பெரிய போரா மூட்டையில் போட்டு அதை முடிச்சு கட்டி இத்தனை போரான்னு ஏற்றினோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வேலை கொஞ்சம் இங்கே டல்லாகுது, இதோட கம்பெனி தான், இன்னொரு கம்பெனிக்கு போங்கன்னு இறக்கி விட்டாங்க. அந்த கம்பெனி போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அங்கேருந்து பார்த்தோன்னா அது எப்படி 1 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த வீட்டுக்குள்ளேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும். ஓட்டேரிலேருந்து மில்லு கேண்டீன் வரைக்கும் நடக்கணும். நாங்கள் நடந்து உள்ளார போனால் வாழமா நகர்னு சொல்லுவாங்க. உள்ளே போனோம்னா அந்த கம்பெனியில் 15 ரூபா கொடுப்பாங்க சம்பளம். 15 ரூபா கொடுப்பாங்க. பிஸ்கெட்டு டீ வாங்கி கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நான் சின்ன பொண்ணாக இருக்கிறேன்ட்டு, ஹைட்டு கம்மியாக சின்ன பொண்ணாக இருக்கிறேன்ட்டு பெரிய பிள்ளைங்கள்லாம் ஏறாதுங்க. அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த சோடா சோப்பு தண்ணியெல்லாம் போட்டு காலால் மெரிச்சு க்ளீன் பண்ணணும் அந்த கவருங்க. பால் அப்படி ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் இல்லைங்களா. அது உள்ளே என்னை இறக்கி விட்டாங்க. நீங்கள் இறங்கி நல்லா தக்கன்னு மெரிச்சிங்கன்னா அந்த கிளீனிங் ஊற்றுறாங்க மருந்துங்க. அது என்ன ஆச்சு, காலெல்லாம் கொதன்னு 2 நாள் செஞ்சு 3வது நாள் அப்படியே கொதன்னு ஆகிப்போச்சு. அது ஊறி போய் தோலெல்லாம் ஊற்றி போன மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோயோ என் தாழ முடியல, யோசிச்சு தாழ முடியல, அழுகுறேன். அப்புறம் இவர்
இதான் நான் அடங்கி இருக்க மாட்டேங்குது, இதுதான் ஓடுதுன்னு இவங்க தான் வீட்டில் திட்டுறாங்க பேசுகிறாங்க, வேலை ரொம்ப தான் செய்ய முடியல. சரி போனால் அப்படியெல்லாம் சமைச்சு போவாதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் வேலைக்கு போனால் போன்னு தான் சொல்லுவாங்க. வேலைக்கு போய் செஞ்சுருந்து அப்புறம் பார்த்தேன், அந்த வேலையை விட்டு நின்றுட்டேன் பிள்ளைங்களா. எனக்கு தாங்க முடியல. ஒவ்வொரு வேலையாக போய்கின்னு இருப்பேன். அந்த வேலை முடிஞ்சதுங்களா, அப்புறம் அந்த வேலையிலேருந்து காலெல்லாம் புண்ணாகி சிலுத்து போன மாதிரி அது போது அந்த தண்ணி தொட்டி இறக்கி ஊட்டி மெரிச்சது. நல்லா முட்டி வரைக்கும் தூக்கிக்கணும் துணியை, இறங்கி தக குதிக்கணும். அதில் சோப்பு சோடா காஸ்டிங் எல்லாம் போட்டு கொதிக்க இதை கழுவுறதுக்கு கொதிச்சு நல்லா நம்ம குதிச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா அதை எடுத்து அலசி அதை கொண்டு போய் மாடியில் வந்து ஃபுல்லாக வலை கட்டியிருப்பாங்க, மொட்டை மாடியில் ஃபுல்லாக போட்டு அதில் கொட்டி காய வைக்கணும். காய வச்சிச்சுன்னா நல்லா நடக்கணும், நடந்து ஒலாத்தணும். நல்லா ஒரு 10 பிள்ளைங்க வேலை செய்யும், நல்லா போய் வர வேலை செய்யணும். அதில் ஒருத்தன் பின்னாடியே நானே நொந்து போய் அங்கங்கே கஷ்டப்படுறேன். அவன் ஒருத்தன் பாபுன்னு பேர், அவன் ஒருத்தன் பின்னாடியே வருது. ராகுல், நாங்கள் பொம்பளை பசங்க வரோம் பார்த்தீங்களா, 3 பேர் வருவோம், ஒன்றா வருவோம். வந்து எங்கள் வீட்டு மொனை வரைக்கும் வந்தப்போ அவளுங்க பிரிஞ்சிருவாளுங்க. அவன் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியாது, வந்து பின்னாடியே வருவான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், எங்கள் வீடை கண்டுபிடிச்சிட்டுக்கிறோம். எங்கள் வீடை எங்கள் அப்பா வீடு இருளோடு இருக்கும். எங்கள் அப்பா வீடு லைட்டு மஞ்சள் லைட்டு தான் இருக்கும். கண்ணு தெரியாத நேரம் எதிர்க்க டாய்லெட்டு, நேராக பக்கத்து டாய்லெட் தான் இருக்கும். நேராக டாய்லெட் உள்ள பூந்துட்டுக்கிறோம். எங்கள் அப்பாவோட பார்த்துட்டு எங்கள் அப்பாவோட அப்பா அங்கே இல்லைன்னு யாரா திருடன் கத்திருக்குறாங்க. அங்கேருந்து ஓடிட்டு இருக்கிறோம். பின்னாடியே வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு நான் ஐயோ இவன் வந்தானே இன்னும் பிரச்சனை ஆகிடுமேன்ட்டு அது வேலையை விட்டே நின்றுட்டேன். இப்படியே தாங்க எந்த வேலையும் நிம்மதியாக ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேங்க. பீடி ஓட்டினேன், அப்புறம் இந்த வேலை லாண்ட்ரி கடைக்கு போக ஆரம்பித்தேன். லாண்ட்ரி கடையில் போனால் வந்து மாதம் வந்து 180 ரூபா 180 ரூபா சம்பளம் வரும். வாரம் இவ்வளோது, மாதத்து 300 ரூபா சம்பளம், 300ன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சர்டிஃபிகேட் கேட்கும்போது நம்ம மார்க் ஷீட் வந்து ஃபெயிலில் தானே இருக்குது மார்க் ஷீட்டு, அதில் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா. அதனால் என்னை வந்து இந்த லாண்ட்ரியில் வந்து பில்லு துணிலலாம் இங்கு வைப்பாங்க, கலர் வச்சு டேக் அடிக்கிற வேலை விட்டாங்க. எவ்வளோ பெரிய லாண்ட்ரிமா அது என்ன இடம் அது, ரொம்ப பாதாள பொன்னியம்மன் கோயிலுன்னு அங்கே போயிட்டு அந்த வேலை 350 ரூபா சம்பளம் வாங்கியாந்து கொடுப்பேன். வாங்கி கொடுத்தா 2 ஜாக்கெட் எடுத்து கொடுப்பாங்க, ஒரு உள்பாவாடை எடுத்து கொடுப்பாங்க. புடவை வந்து அம்மா புடவை தான், எனக்கு புடவை கட்ட தெரியும். 2 பாவாடை தாவடி தான் சொல்லுங்களா, அந்த 2 பாவாடை தானே பழுசு பட்டா ஆகிப்போச்சு. அப்புறம் புடவை அம்மாவோட பழைய புடவை எடுத்து கொடுத்து கட்ட கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி சொருவி இப்படி தான் கட்டணும்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு அம்மா சொல்லி கொடுத்தது, புடவை கட்ட சொல்லி கட்டி கொடுத்தாங்க. அது வந்து அம்மா பழசு நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழைய புடவைகளை தான் கட்டிக்கின்னு இருப்பேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, வெளுத்து போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு புடவைக்கு 15 ரூபா சாயம் பிடிக்கிறதுக்கு. கலராக ப்ரௌன் கலரு ப்ளூ கலர் நைலக்ஸ் புடவை தான் அம்மா கட்டுறது. காட்டன்லாம் கிடையாது, வேலை மேலேக்கு காட்டன் வீட்டில் கட்டுறது நைலக்ஸ் புடவையாக இருக்கும். வெளுத்து போய் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, புடவை நல்லா இருக்கும் போதே. அந்த புடவையை சாயம் பிடிச்சி அதில் 2 கட் பண்ணி தாவானியாக கொடுப்பாங்க. தாவானி கட்டிக்கின்னு போடுவாங்க. அந்த 2 பாவாடை கிழியிற வரைக்கும் நான் எத்தனை வருஷம் கட்டுறது, 2 பாவாடை, அதுக்கு மேலே பாவாடே கிடையாது. அப்புறம் ஒருத்தர் வந்து எனக்கு தண்ணி ஊற்றும் போது சரிகை பட்டு மாதிரி ஒன்று வச்சாங்க. எங்கள் சித்தி வந்து 120 ரூபா துணி ஒரு பாவாடை வச்சாங்க. அந்த பாவாடை கொஞ்சம் நாள் கட்டினேன். மொத்தத்தில் 3 பாவாடை 2 தாவானி, மீது எல்லாம் வந்து மாற்றி கட்டுறதெல்லாம் வந்து அம்மாவோட புடவை தான் கட்டிக்கின்னு போவேன். இப்படியே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க பிள்ளைங்களா. அப்படியே அண்ணனே ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னால் 1 மாதம் ஆகிப்போச்சு. 1 மாதத்துக்குள்ளே 1 மாதம் 2 மாதம் இந்த வேலைங்கெல்லாம் போயிட்டு முடியல என்னால். அப்புறம் என்னாச்சு, அண்ணனுக்கு ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை சொல்லிக்கிறான், திருப்பியும் எல்லாரும் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். எதுக்குன்னா, இல்லை நான் இன்னைக்கு தேர்வணும் தேர மாட்டேனும், எனக்கு வந்து என் காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது, எல்லாரும் குடும்ப ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கேருந்து நடந்தே போன பட்டாளம் வந்துட்டாங்க. ஆட்டோ வச்சு எங்கள் அண்ணன் ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டுன்னு பர்மிஷன் கேட்டுன்னு வந்து ஃபோட்டோ பிடிக்கிறோன்னு ஆசைப்பட்றோம். அவங்க சொல்லிட்டாங்களாம், ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் வந்து கேரண்டி சொல்ல மாட்டோம், எஸ்ஸா நோவா நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆப்ரேஷன் பண்ணி தேர்னா தான் உண்டு, 100% நாங்கள் சொல்ல மாட்டோம், 99% கடவுளை வேண்டிக்கோங்க, ஏதோ 1% நல்லா ஆகலான்னு சொல்லிட்டுக்கிறாங்க போல இருக்குது அம்மா கிட்ட மட்டும். அம்மா அழுகுறாங்க, அண்ணாடா அவ்வளோ பெரிய பிள்ளை நமக்கு இப்படி இருக்கிறானே அப்படி இப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு மன வருத்தம் தானே. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ பிடிச்சோம். அந்த ஃபோட்டோலாம் பரணை மேலே இருக்கும். எப்போனா எடுத்தோன்னா கண்டிப்பாக லைவில் காட்டுறேன். என்கிட்ட இருக்குது, அம்மா கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மா தான் இல்லையே, இப்போ இறந்துட்டாங்களே, அம்மா வீடு இருக்கும். ஆனால் எங்கள் அண்ணன் ஃபோட்டோ என்கிட்ட கிடையாது, ஃபேமிலி குரூப்பு ஃபோட்டோ இருக்கும். நான் மேலே இருந்து எடுத்தேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டுறேன். நான்
அப்புறம் அந்த வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் அது எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் அங்கே ஒரு ஹோட்டலில் 2 இட்லி வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி எங்கள் அண்ணன் நைட்டுன்னு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணனுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் ஆக போகுது. அம்மாவுக்கு மைண்டு ஃபுல்லாக சரி கிடையாது, எங்களுக்கும் சரி கிடையாது. அப்பா எல்லாமே ஒரு மாதிரி உட்காந்து எப்படி அவ்வளோ பெரிய புள்ள ஏதோ நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்குறான். கல்யாணமே பண்ணலை. என் தம்பி கல்யாணம் 2 பசங்கள் ஆகிப்போச்சு, அக்கா கல்யாணம் 3 பசங்கள் ஆகிப்போச்சு. இவனுக்கு கல்யாணம் ஆகலை. நான் அடுத்தது வயசுக்கு வந்து ஒரு 3 வருஷம் நான் வீட்டில் இருக்கிறேன். இது மாதிரி இருக்கும்போது அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் திருப்பி நான் போனேன். அது வந்து பலகீனமாக வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்களாம் வந்து பார்க்கணுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் போனால் 21 நாளுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புவோன்ட்டாங்க. சரி, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ அப்பா சொல்கிறாரு, இல்லைம்மா எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பத்திரம்லாம் வந்து எல்லாமே அவன் இதில் தான் இருக்குது. வீடு பத்திரம் 6 பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். என் பிள்ளை எனக்கு கை விட்டுருவானா என்னன்னு தெரியல. ஒவ்வொன்றும் அழுகுறாரு அப்பா. நீ வந்துடா, வீட்டுக்கு வந்துடுறம்மான்னு. இல்லைப்பா, நான் அந்த ஆள் போலீஸ் வச்சு எழுதி கொடுத்து வந்துட்டேன், அதனால் அங்கே இருக்கிறேன்ப்பா. உடனே என் அவசரம்னா சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் வருது, எங்கள் அம்மா ஆஃபீஸ்லேருந்து வராங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து அண்ணனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சே கிடையாதுங்க. ஆப்ரேஷன் மட்டும் இதுதான் வச்சுன்னுக்குறாங்க. நடக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு இட்டுன்னு வந்தாங்க. ஓடி போய் பார்க்கறதுக்கு நான் போனேன். பேச முடியல, அப்படியே படுத்து கிடக்குறான். நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. சரி, பார்த்து எனக்கு அழதான் வந்தது. அழுதுட்டு வந்துட்டேன். அண்ணனை பார்த்துட்டு சின்ன ரூம் தான், ஃபேனெல்லாம் கிடையாது செல்லுங்களா. படுக்க வச்சுருந்தான். அப்படியே தான் கட்டில் போட்டு அது மாதிரி தான் படுத்துருந்தான். 3 நாள் தாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து இருந்தான். 3ஆம் நாள் எங்கள் அண்ணன் இறந்துட்டான். எங்கள் அண்ணன் இறந்ததான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நம்ம கூட இருந்திருந்தா அடித்தாலும் அவன் கூட இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணி 19 நாள் நல்லா தான் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற வரைக்கும் ட்ரிப்ஸ் ஏற்றிருந்தாங்க. இல்லை, இதுக்கு மேலே வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் நல்ல மாதிரி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்க. இங்கே இருந்தால் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்புறம் எதனா ஒரு இதுவாகி போயிடும், முடியலன்னா அவனை கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. வந்து 3ஆம் நாள் தான் 3 நாள் தான் இருந்தான். யாரும் பார்க்க ஆள் இல்லை. அப்பா தான் வயசானவர். சின்ன அண்ணன் தனியாக இருக்கிறான். அக்கா வந்து இன்னும் பார்க்க மாட்டான். வந்து அண்ணன் இறந்துட்டான். அப்போ அம்மா வீட்டில் இருந்து அலறி ஆச்சுன்னு ஓடியான்ட்டேன். அப்போ தான் பார்த்தேன் எங்கள் அண்ணன் சாதம் இந்த இடத்துல அறுத்து வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல தொட்டு பார்த்தேன். எனக்கு தெரியாது, கல் மாதிரி வரைச்ச மாதிரி இருக்குது. நான் அழுகுறேன், என்ன பண்ண ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல நாள் இதுக்கு அழக்கூடாதுன்னு பார்த்தேன். கஷ்டமாயிடுச்சு. அண்ணன் இறந்துட்டான். அதோட அண்ணன் இறந்தது என்ன, நான் அது கூட சாவு வரைக்கும் இங்கே தான் இருந்து எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அம்மாவும் இருந்தாங்க கூடவே. அம்மாவும் இருந்தாங்க, எல்லாம் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு இப்போது அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக வேலை பார்க்குறது, ஒரு வேலைக்காரி மாதிரி அவங்க வீட்டுக்கு ஃபுல்லாக பார்க்க ஆகிட்டேன். அந்த பசங்களை குளிக்க வைக்க, அந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதுங்க, சாப்பாடு அனுப்ப, அம்மாவுக்கு சாப்பாடு செய்ய, இந்த ஆளுக்கு பரிவாடு செய்ய, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டேன். அதனால் இல்லை நீ கிளம்பி வந்துடு, அண்ணன் இந்த மாதிரி ஆகிட்டா, இங்கே இருக்க வேண்டாம், யாரும் பார்க்க வேண்டாம். அப்பா இருன்னு அழுகுறாரு. அப்பாவும் அழுகுறாரு. வசந்தி இங்கே தான் இருமா, உனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, நான் ஏதோ இருக்கிறத பொங்கி பாட்டுன்னு சாப்பிட்டுன்னு இருக்கலாம் இருன்றாரு. இல்லைப்பா, அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அம்மா, நான் போகாத இருந்திருக்கணும், நான் போயிட்டேன், இப்போ அவங்க விட மாட்டேன்றாங்க, நான் போகிறேன்ப்பா சொல்லிட்டு அம்மா கூட வந்துட்டேன். ஆமாம், எனக்கு தெரியாது அப்போலாம். இதுதான் அவங்க கூப்பிட்றாங்கன்னா அவங்க போயிடுவேன். நான் இவங்க அடித்தாங்கன்னா கோவப்பட்டு அங்கே போயிடுவேன். எதுனா அந்த மாதிரி ஒரு மைண்ட் எனக்கு. அப்புறம் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் தாங்க முடியல செல்லுங்களா. நான் ஷார்ட்டாக முடிச்சுட்டு நாளைக்கு மீதி கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய் செல்லுங்களா. பாய், டேக் கேர், லவ் யூ டு ஆல்.